ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5.1 டால்பியோ டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் தான். இது சென்னையிலேருந்து ஒரு அப்பா ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தாரு. மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பிரதர், எனக்கு ரொம்ப நாளாக மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியில் வேணும் போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அவருக்காக தான் அது கஸ்டமைஸ் நான் பண்ணியிருக்கேன். பட் இதில் என்னென்ன எக்ஸசரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். பட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 27027 ஒரு 5 ஆம்பியரும் 25025 ஒரு 5 ஆம்பியரும் யூஸ் பண்ணியிருப்பேன். கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட்ரானில் 5000 மைக்ரோபேவில் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். 5 சேனல்னு பார்த்தீங்கன்னாக்கா கணேஷோட என்பிஎன் சீரிஸ் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். என்பிஎன் சீரிஸ்னாவே ஆக்சுவலாக நிறைய கஸ்டமருக்கு தெரியாது ஆக்சுவலாக. பட் அது என்னன்னாக்கா ஆடியோ குவாலிட்டி ரொம்ப க்ளியராக இருக்கும். அந்த தபேலா சவுண்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டும் க்ளியராக கேட்கும், ரொம்ப கிறிஸ்டல் க்ளியராக இருக்கும் உங்களுக்கு பட் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. அந்த பெல் சவுண்டு, அந்த தபேலா சவுண்டு இதெல்லாம் எங்கேயும் மிஸ் ஆகாது. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும் கணேஷ் போர்டு. பட் ரிமோட் கிட்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்டும் கணேஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவர் என்கிட்ட ஏற்கனவே கொடுத்தாரு, டெஸ்டிங் போட்டு பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ரொம்ப நாளாச்சு இது, பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் பண்ண முடியல. அப்புறம் போட்டு செக் பண்ண அமீன் ஆயிஸ் இஷ்யூ எதுவுமே இல்லை, 0% அமீன் ஆயிஸில் இருக்குது. பட் அந்த லோ காஸ்ட்டுக்கு போர்டு ஒர்த்து. கணேஷ் போர்டு நல்லாயிருக்கு, ரிமோட் கிட் போர்டு பெஸ்ட்டாகவே இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இன்றைக்கி நான் செக் பண்ணி ட்ரையல் பார்த்த வரைக்கும் 100% சூப்பராக இருக்குது. சோனி கார்டோட 4.3 தான் சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அது நார்மல் தான், எப்பயும் போல் நல்லாவே போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக FT03 யூஸ் பண்ணியிருக்கேன். அவருக்கு ஆப்டிக்கல் கோஎக்சல் HDMI ARC சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT03 யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் பேக் சைடில் 2 5 சேனலுக்கும் ப்ளஸ் சப்புக்கு தனி செப்பரேட்டாகவும் கொடுத்துருப்பேன். ஒயரிங்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்கும். எல்லாம் க்ளியராக டேக் போட்டு லைனாக கொண்டு வந்திருப்பேன். பட் எங்கேயுமே மிஸ் ஆகாத மாதிரி ஒரு சின்ன ஒயர் கூட வெளியே அவுட்டில் எதுவும் தெரியாது. ஆக்சுவலாக ஒரு பிராண்டர் ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குமோ அதே ஃபீல்டில் வேணுன்றதாக தான் டைம் எடுத்து தான் பண்ண முடியுது. அதனால தான் என்னால் சொல்கிற டைமில் என்னால் கொடுக்க முடியல. டைமிங் அதிகமாக எடுத்ததுக்கு காரணம் அதுதான். சேனலுக்கு ஒரு 125 வாட்ஸ் வரும், சாலிடாக வரும் உங்களுக்கு RMS வேல்யூ. பட் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது ஆடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் கூட குறையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட கணேஷ் போர்டும் இருக்குது. ஆக்சுவலாக கணேஷோட ரிமோட் கிட் இருக்குது. தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் தரேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கு, மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்குது, லோ காஸ்ட்டுக்கு பெஸ்ட்டு. இந்த ஹமிங் இஷ்யூ இல்லை அதில், ஆக்சுவலாக 100% இல்லை. நம்ம பட் கன்வெர்ட்டர் போட்டு SMPS போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சம்டைமில். பட் இதில் எதுவுமே இல்லை, டைரெக்டாக அடிச்சுமா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், வெளில போயிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. மற்றபடி ஓவரால் இன்டீரியல் பாருங்கள், இந்த லுக்கில் தான் இருக்குது. இன்டீரியல் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வியூ மீட்டர் எதுவும் கொடுக்கல. ஆக்சுவலாக அவர் ஏஜ் அதிகமாக இருக்கிறதால ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வேணும், ரொம்ப டீசெண்டாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். இன்டீரியல் லுக்கும் பாருங்கள், ரொம்ப டீசெண்டாக இருக்கும். கசன்னு எங்கேயும் ஒயரிங்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரே ஒரு பக் கன்வெர்ட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன், அந்த ரிமோட் கிட் போர்டுக்காக மட்டும்தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.